நீங்க பார்த்துக்கொண்டு போய் காட்டுபடி நீ நம்ம பார்த்தீங்கன்னா சிஞ்சனியர் ரொம்ப ஃபன்னியான எபிசோட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரி வந்து ஒரு சொட்டையாக இருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம தலைவர் சிஞ்சன் தான். ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா முடி வெட்டுற பேரில் இப்படி பண்ணிட்டான். ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியாக இருக்க போது. ஸோ யார் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சேனலை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நாய்ஸி பண்ணுற சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்கா வயசுன்னு அப்படின்ட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காரு. ஸோ இவர் சேனலை பற்றி அப்படின்னா சிஞ்சனையே ஸ்பெஷல் எபிசோட்ஸில் பயங்கரமான ஸ்பெஷல் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க சேனலில் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இவங்க சேனலில் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி இப்போ நம்ம கொஞ்சம் கூட டைம் வச்சோம்னா டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்ஸி வந்து ஒரு ட்ரில்லர் மிஷின் வச்சு நம்மளோட ஈமாரி பார்த்தீங்கன்னா முடி வெட்டி விடுறாங்க. இதை பார்த்து நம்மளோட சிஞ்சனதே மாமா எனக்கு கொடுங்கம்மா நானே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சனை சொல்கிறான். அதுக்கு நம்மளோட மிக்ஸி என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சின்ன குழந்தைங்களாம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் அது வந்து ஆபத்தில் போய் முடியலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. நம்மளோட சிஞ்சன் பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டே ரொம்ப கோவமாயிடுறான். ஸோ அப்புறம் இங்கே நம்மளோட ஹேரியை காட்டுறாங்க. நம்மளோட ஹேரி பார்த்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளோட ஹேரிக்கு பார்த்தீங்கன்னா சண்டே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. அப்புறம் நம்மளுடைய சிஞ்சன் வந்து நைனா வாங்க நைனா போய் விளாட்லாம், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். டே சிஞ்சன் எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான்டா லீவு, எனக்கு கொஞ்ச நேரம் தூங்க விட்றா அப்படிங்கிற மாதிரி ஹேரி சொல்லாரு. அப்புறம் நம்மளுடைய மிக்ஸி வந்து ஆமாம் சிஞ்சன் உங்கள் அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கார்ல அவர் தூங்க விடு அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய மிக்ஸி வந்து ஈ மாதிரி கூட்டிகிட்டு நான் வெளில போய்ட்டு வரேன் சிஞ்சன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய சிஞ்சன் வந்து அம்மா எங்கம்மா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சனை சொல்கிறான். அப்புறம் நம்மளுடைய மிக்ஸி வந்து இவனுக்கு மட்டும் நம்ம கடைக்கு போகிற விஷயத்த சொன்னோம் அவனும் ஆடம் பண்ணுவான், அதனால் நம்ம வந்து பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு வந்து போகிறோன்னு சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்லிவிட்டு அங்கேருந்தே கிளம்பிடுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஞ்சர் மட்டும் தான் இருக்கான். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிளில் அந்த ட்ரில்லர் மிஷின் இருக்குது. இதை பார்த்து நம்ம சிஞ்சனை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அதை எடுக்கிறான். நைனாக்கு முடி வெட்டு விடுறேன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் சொல்லிவிட்டு அப்புறம் துணியெலாம் இருக்கும் பார்த்தீங்களா செலூன் கடையெல்லாம் போனால் ஒரு துணியெல்லாம் மேலே கட்டுவாங்க முடியெல்லாம் மேலே விடக்கூடாது அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் பார்த்தீங்கன்னா ஹேரிக்கு பண்ணி விட்றான். அப்புறம் நம்மளுடைய ஹேரி தள்ள பயங்கரமாக முடி வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நான் இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லர் மிஷின் வச்சு கட் பண்ணுறான். அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துருச்சு. என்னது ஃபஸ்ட் டைம்லேயே நான் இவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்லிட்டு இன்னும் நல்லா பண்ணுறான். அப்படி பண்ண சொல்ல திடீர்னு நம்ம ஹேரி வந்து ஐயோ கொசு கடிக்குது அப்படின்ட்டு எழுந்துருவாரா. எழுந்ததுமே முடி ஃபுல்லாக அப்படி நடுப்புல போயிடும். அப்புறம் சொல்லிட்டு கொசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம தூங்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹேரி வந்து திரும்ப தூங்கிடுவார். அப்புறம் நம்முடைய சிஞ்சன் வந்து அந்த ட்ரில்லிங் மிஷினில் பார்க்குறான். பார்த்தா பாதி முடி வந்து அதை சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இதுறதுரா இப்படி மாட்டிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். அப்புறம் இங்கே நம்மளுடைய ஹேரி கட்டுறாங்க. ஹேரி நிலமை பார்த்தீங்கன்னா நடுப்புல சுத்தமாக முடியே இல்லை. அப்புறம் நம்மளுடைய ஹேரி எழுந்துக்கு வராரு. ஐயோ அப்பா எழுந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு நம்மளுடைய சிஞ்சன் பார்த்தீங்கன்னா ஆறாரோ ஆறிறாரோ தூங்கிடுங்க நைனா அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் பார்த்தீங்கன்னா பாட்டு வர்றான். அவரும் பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாரு. நல்ல வேலை தப்பிச்சுண்டா அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஞ்சன் வந்து அந்த முடியெல்லாம் எப்படியாவது ஒன்று சேர்த்தலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பிரிஞ்சு தான் போகுது. ஸோ நம்மளுடைய ஹேரியில் பார்த்தீங்கன்னா அந்த சுட்டு வந்து போகாது. அப்புறம் நம்மளுடைய சிஞ்சன் பார்த்தீங்கன்னா நல்லா அமிக்க வச்சிரு அப்பா தப்பிச்சுன்றா எப்படியோ நம்ம அப்பா கிட்ட வந்து தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சனை பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஒன்றை இப்படி சொன்னதுமே திரும்ப அது வந்து பிரிஞ்சிடுது. என்னடா இது இப்படி என்ன கடுப்பேற்றுதே இது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் சொல்கிறான். ஒரு வேளை இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா பேசாமல் நம்மளோட ஷீரோ மாட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு அது வந்து ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பண்ணுறான். அப்புறம் நம்மளுடைய ஹேரி பார்த்தீங்கன்னா திரும்ப தூக்கத்தில் வந்து எழுந்துக்கிறாங்க. ஆமாம் சிஞ்சன் நீங்கள் என்ன பண்ணுற உங்கள் அம்மா கூட நீ போகலையா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹேரி வந்து கேட்குறாரு. நம்மளுடைய சிஞ்சன் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சிலே அப்படி உறைஞ்சு போயிருக்கான். உடனே நம்மளுடைய சிஞ்சன் போயிட்டு ஜூஸ் எடுத்துன்னு வந்து இந்தாப்பா இந்த ஜூஸை குடிச்சிட்டு திரும்ப தூங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். நம்மளுடைய ஹேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றிப்பா அப்படின்ட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு இன்னும் தெம்பாயிடுவார். இப்போ நான் நல்லா தெம்பாயிட்டேன் சிஞ்சன் வா நீ சொன்ன மாதிரி இப்போ போய் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹேரி கூப்பிடுவார். என்னடா இது இப்போ வந்து இப்படி கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஞ்சன் சொல்கிறான். என்ன சிஞ்சன் வரலையா அப்படிங்கிற மாதிரி ஹேரி கேட்பாரு. இல்லை நான் வரல எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்கிறான். அப்புறம் நம்மளுடைய ஹேரி பார்த்தீங்கன்னா ஷீரோக்கு ஆய் சொல்லான்ட்டு ஜன்னல் வழியாக ஆய் சொல்லுவார் நம்மளுடைய ஷீரோக்கு. நம்மளுடைய ஷீரோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரி தலையை பார்த்துக்கிட்டு பாய்ந்துக்கிட்டு அதோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சுக்கும். அப்புறம் நம்மளுடைய ஹேரி வந்து அவர் மண்டமேல ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொட வருவார். அந்த நேரத்தில் நம்மளுடைய சிஞ்சன் வந்து நோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திடுறான். என்ன சிஞ்சன் நீ இன்னைக்கு ரொம்ப வினோதமாக நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஹேரி வந்து சொல்லுவார். அப்புறம் நம்மளுடைய ஹேரி வந்து டிவி கிட்ட போகிறாரு டிவி ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் டிவி கிட்ட போனால் அந்த கண்ணாடியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடல நம்மளுடைய ஹேரி மூஞ்சி. அதனால் நம்ம சிஞ்சன் போயிட்டு இல்லைப்பா இங்கே இப்போ டிவி வந்து வேலை செய்யலை நானே ட்ரை பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்லி ஏமாத்துறான். அப்புறம் நம்மளோட ஹேரி பார்த்தனா சரி நான் பாத்ரூம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹேரி சொல்லுவார். ஒன்று நம்மளுடைய சிஞ்சன் வந்து பாத்ரூம் போயிட்டு
இதுக்குள்ளே எங்கன்னா கண்ணாடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறான். நல்ல வேலை இல்லை. இப்போ நீங்கள் தைரியமாக அங்கே போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஷின்சானை சொல்கிறான். நம்முடைய ஹேரியும் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்குள்ளே போயிடுவார். அப்புறம் நம்முடைய ஷின்சானை யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ ஒருவேளை டாய்லெட் இருக்க தண்ணியில் பார்த்துட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் யோசிக்கிறான். ஐயோ எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் சொல்கிறான். நம்முடைய ஹேரியும் பார்த்தீங்கன்னா கவுத்தந்தே நார்மலாக தான் வருவார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்கல போல. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஷின்சான் சொல்கிறான். அப்புறம் நம்முடைய ஹேரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி வழியாக போய் பார்ப்பாரு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்முடைய ஷின்சான் அங்கே முன்னாடி போயிட்டு இல்லைப்பா நீங்கள் அப்புறம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் சொல்கிறான். என்ன ஷின்சான் கொஞ்ச நேரம் என் ஃபேஸ் வாஷ் பண்ணி விடு அப்படின்ட்டு நம்முடைய ஷின்சானை பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே வச்சுருவாங்க. அப்புறம் கண்ணாடியில் பார்த்துட்டு டே ஷின்சான் இதுக்கு தான் நீ பண்ணியா டே ஏன்டா இப்படி பண்ண அப்படி மாதிரி ஹேரி சொல்லரு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் சொல்கிறான். ஸோ அப்புறம் சாயந்தரம் நம்முடைய மெக்ஸியும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஷின்சான் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து உள்ளே வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்முடைய ஹேரி பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு ஃபுல் முடியை பார்த்தீங்கன்னா வெட்டி விட்டுருவாரு. இப்போ தான் ஹேரி நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மெக்ஸி சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்புறம் நம்முடைய ஷின்சான் பார்த்தீங்கன்னா அப்பா நீங்கள் என்ன மாதிரி இருக்கீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் சொல்கிறான். ஓ அப்படியா ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஹேரி சொல்லுவார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கான பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹேரி இந்த ஆஸ்திரியோட ஆஃபீஸ் போவார். அங்கே போய்ட்டு என்னென்ன கஷ்டம்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஏன்னா நான் ஃப்ரீ ப்ரொமோஷனில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகலன்ட்டு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிங்க. அதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கெலாம் நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்ல, அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இந்த மாதிரி பண்ணி விடுவேன். ஸோ அதெல்லாம் யாரும் கவலைப்படாதீங்க. உங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி விடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த வீடியோ இருந்தாலும் உங்கள் நோட்டிஸில் வரும். ஸோ இதே மாதிரி அடுத்த பார்ட் 2 வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பாய். வாழ்க்கை ஒரு மேடிடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடிடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.